ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் வாசனை பொருட்கள், முக்கியமாக கீ, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவைப்படும். இதுக்கு முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுங்க. ஒரு முற்றிய தேங்காயை நல்லா அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி நான் எடுத்துருக்கேங்க. 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த அடிகடமான பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் குக்கரில் செஞ்சால் கூட விசில் விட போகிறது இல்லை, அப்படியே ஓப்பன் டைப்பில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு முழுக்க நெய்யிலேயே கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் விருப்பம். நெய் பாதி எண்ணெய் பாதியும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. இது கூட முந்திரி பருப்பு, மற்ற வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பு நான் சேர்க்கலைங்க, வெறும் சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸுக்கு ஜீரா ரைஸ்னு சொல்லுவாங்கங்க சில பேர். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே புதினா ஒரு கை பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறம் பார்த்திங்கன்னா மாறவே கூடாது. நிறம் மாறிடுச்சுன்னா ரைஸினுடைய கலர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். இது நல்லா வெண்மையாக இருக்கணும் இந்த ரைஸு. இப்போ இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக நம்ம வதக்கி விடுவோம். இப்போ இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்குங்க. அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக மட்டும்தான் வதக்குறோம். எந்த காரணத்துக்கும் கொண்டும் அடி பிடிக்கவோ இல்லைனா வெங்காயத்தினுடைய நிறமோ மாறவே கூடாது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்த பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி பழமாக இருக்கக்கூடாது, செங்காயாக இருக்கணும். தக்காளியை போட்டு வதக்கலாம் கூடாதுங்க, ஜஸ்ட்டு போட்டால் போதும். இப்போ இது கூட ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேங்காய் பால் நம்ம பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காய்கறி கலவையோடு அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பாலையே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா முதல் ரக தேங்காய் பால், 2ஆம் ரக தேங்காய் பால் சேர்த்துக்கினாலுமே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்திருந்தேன், அதனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேங்க. நான் அப்படியே 2 மடங்காக பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டேன். எனக்கு 5 டம்ளர் பால் கிடச்சிது. நல்லா ஒரு 2 டம்ளர் 2லேருந்து 2 டம்ளர் முதல் ரகம் திக்கான பால் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் பார்த்திங்கன்னா 2ஆம் ரக பால் கிடச்சிது. எனக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு பால் பத்தலை, தேங்காய் பால் பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காய் பால்லையே அந்த அரிசி பார்த்திங்கன்னா வெந்து சோறாக மாறணும். இப்போ லைட்டாக நுரக்கட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நுரக்கட்டுறப்ப நீங்கள் மேலே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சாதாரண தட்டு போட்டு மூடி வச்சா போதும். நான் குக்கர் மூடி போட்டு சாதாரணமாக தான் மூடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால்லையே அந்த அரிசியெல்லாம் வெந்து ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு சோறு எல்லாமே. இப்போ நம்ம ஃபுல்லாக மட்டம் பண்ணிடணுங்க. மட்டம் பண்ணிவிட்டு இப்போ தம் போடுற மாதிரி நம்ம குக்கருனுடைய மூடியை போட்டு விசிலையும் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும். ஃபுல் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். சிம்மிலேயே வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான தேங்காய் பால் சோறு ரெடி ஆகிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்கு, வாசனையும் கம்மன்னு வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தேங்காய் பால் சாதம். எந்த இடத்துலையுமே பிடிக்கவே இல்லை. கலரும் பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையாகவே இருக்குது. இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட காரஞ்சாரமான சைட் டிஷ் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிக்கன் செஞ்சுருக்கேங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.